ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இந்த மாரி தண்ணி குடிக்கிற டம்ளரில் மண் நிரப்பிட்டு அதில போட்டு வச்சுருந்தேன். கொடி காய்கறிகள் எல்லாமே சூப்பரா வந்துடுச்சு. ஆனா கத்திரிக்காய், கொத்தவரங்காய், குடமிளகாய் இது எதுவுமே முளைக்கல. இது பார்த்தீங்கன்னா, மண் கலவை ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நல்லா ரெடி பண்ணிட்டு, பழைய பாய் போட்டு வெயில் படாம இந்த மாரி மூடி வச்சிருந்தேன். இந்த மண் கலவையில செம்மண், கொக்கோ பீட், மண்புழு உரம், உயிர் உரங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து இந்த மாதிரி பக்கெட்ல எடுத்து வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு முறை ஜீவாமிர்தத்த தண்ணீல கரைச்சிட்டு, இதில ஒரு 1 லிட்டர் ஊத்தி விட்டுருந்தேன். இதில ஒரு முறை புளிச்ச மோர விட்டுட்டு, தினமும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் மேல தெளிச்சு விட்டுட்டு, வெயில் படாம இந்த மாரி பாய் போட்டு மூடி வச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் நான் வச்ச செடி எல்லாம் நல்லா வளர்ந்தது. ஆனா மண் கலவை சரியா ரெடி பண்ணாதனால ஈல்டு குடுக்கல. இந்த முறை அதனாலேயே பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். இது பச்சை புளிச்சக்கீரை அம்மா வீட்லேருந்து கொண்டு வந்தது. இத ஒரு பேக்ல போட்டுட்டேன். அப்படியே கத்திரிக்காய், கொத்தவரங்காய்லாம் கூட எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு போட்டிருக்கேன். வந்ததுன்னா பிடுங்கி, அதுக்கப்புறம் நட்டுக்கலான்ட்டு. இந்த முறை ஈல்டு எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.